கர்த்தருக்கு கோபமூட்டுற ஒரு பாவ செயல் என்னன்னு தெரியுமா? தேவனை விட்டு விலகுவது. அதாவது அவருடைய சமூகத்தை விட்டு விலகுவது. தேவன் நம்மளுக்கு நன்மை செய்ததையும், அவர் நம்மளுக்கு ரட்சித்திருப்பதையும் நம்ம நினையாமல் போவது மிகப்பெரிய தவறான காரியம். நீங்க நியாயாதிபதிகள் ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் வந்து ஒவ்வொரு தடவும் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்யும் போச்சுல, அவர் பொல்லாதவர்களிடத்திலேயோ, கொள்ளைக்காரர்களிடத்திலேயோ, பகைஞர்களிடத்திலேயோ என்ன செஞ்சிருவாரு? ஒப்பு கொடுத்து விட்டு போட்டுவாரு. அங்க என்ன செய்வார்? பல வருஷம் இஸ்ரேல் மக்கள் வந்து அவர்களால ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? திருப்பி என்ன செய்வாங்க? தேவன் கிட்ட போய் அழுது புலம்பி என்ன செய்வாங்க? முறையிடுவாங்க. முறையிட்டதுக்கு அப்புறம் நாங்க பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? தாங்கள தாழ்த்துவாங்க. அப்படி தாழ்த்தினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? கெஞ்சிருப்பாங்க. நம்மளுடைய தேவன் மனதுருகிற தேவன் உடனே சும்மாவா இருப்பாரு? உடனே என்ன செய்வாரு? அவரோட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பி விட்டுருவாரு. நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னா, நியாயாதிபதி, ஒத்னியேல், ஏகூத், தெபோரா, கிதியோன், தோலா, எப்தா, யாவீர், இப்சான், ஏலோன், அப்தோன், நம்ம சிம்சோன், இந்த மாதிரி என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளை எதிரிகள் எடுத்துட்டு என்ன செய்வாரு? காப்பாத்தி மீட் எடுப்பாரு. நியாயாதிபதிகள் த்ரூஅவுட் படிச்சு நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து ஒவ்வொரு தடவும் அவங்க ஒடுக்கப்படும் போது தேவனிடத்தில் முறையிடுவாங்க. அவங்களா போய் டைரக்டா ஃபைட் பண்ண மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்திலையும் நம்மளை சுத்தி இருக்கிறவர்களோ, அறிமுகமானவர்களோ, வேண்டப்பட்டவர்களோ, வேண்டப்படாதவர்களோ செய்வாங்க. தேவையில்லாமல் சுரண்டி பார்க்கும் போச்சுல, நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணும் போச்சுல, நம்மளும் அவர்களிடத்துல வந்து டைரக்டா போர் செய்யாம இல்ல தர்க்கம் பண்ணாம நம்மளும் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு நம்ம தேவனிடத்தில் மன்றாட கடவும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பண்றாங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? பேசி தீர்க்கிறதுக்கு, சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவே அவங்க திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் நம்ம முறையிட கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 50:15, அதாவது 50:15 ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை சொன்ன தேவன் தாமே நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம விடுவிக்கிற தேவனாயும் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.